இனி நம்ம தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நேரம் இது அல்ல. ஒரு காலகட்டம் வருகிறது, கன்னியர்கள் யாவரும் விழித்து எழுந்திருக்கிறார்கள். அநேக காலம் எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தூக்கம் பாருங்க. இயேசு கிறிஸ்து மலையின் மேல கூட்டிக் கொண்டு போய் இயேசு ஜெபிக்கிறார். பேதுரு மற்றும் 3 சீஷர்கள் தூங்கிட்டாங்க. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். சீஷர்கள் யாவரும் தூங்கிவிட்டார்கள். அப்போ இதுதான் தொடர்ந்து சபையில் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், சபை தூங்குது. ஆனா அவருடைய பரிந்து பேசுதல் வீண் போகாது. யாருக்காக பரிந்துரைக்கிறாரோ அவர்களெல்லாம் ஆண்டவர் தட்டி எழுப்பிடுவார். அதுக்கு தான் தேவன் தீர்க்க தரிசன விழிப்புணர்வின் செய்திகளை இந்த கடைசி நாட்களில் தேவன் கொண்டு வருகிறார். ஆகவே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு இந்த இடத்தில் ஒரு வாய்ப்பை தேவன் உருவாக்கி தந்ததுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்தியா முழுவதும் பஞ்சாபில் ஒரு 120க்கு மேற்பட்ட பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கேன். அந்தமான்ல ஒரு 180 பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கேன். இப்படி பல்வேறு இடங்களில் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நிறையா நான் நடத்தி கொண்டே வருகிறேன். இந்தியா முழுவதும் ஒரு 800-900 மேலே பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் இப்போ நான் நடத்தியிருக்கேன். இது போன்ற சத்தியத்தை நான் இந்த 2 நாட்களாக பேசின இந்த தீர்க்க தரிசன விழிப்புணர்வு, இந்த காலகட்டத்தில் அந்தி கிறிஸ்துவின் அமைப்பு என்ன, எப்படி இந்த அந்தி கிறிஸ்துவின் அமைப்புக்குள்ளாக சபைகள் மாட்டிக்கொண்டிருக்கு, எந்தெந்த சபைகள் வேட்டிக்கனோடு கை கொடுத்து கொண்டிருக்குது என்கிற பட்டியலை நான் உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நாங்களும் இதில் தான் இருக்கிறோமான்னு ஒரு யோசனை வந்துடும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் ஒரே நாளில் நான் சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் எல்லாம் அந்தந்த ஏற்ற சமயத்திலும் காலத்திலும் பேச வேண்டியது. நேற்று தினத்தில் உங்களுக்கு அது குறித்த ஒரு உணர்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஏன்னா நான் இந்த சபைக்கு வந்திருக்கிறேன். எனக்கு அழைத்த இந்த கிரேஸ் சர்ச்சுக்கு வந்திருக்கும் போது இந்த ஏஜி சபையில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ நான் கட்டாயமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அந்த விழிப்புணர்வை நான் தர வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு காலை வேளையில் கர்த்தர் நமக்கு செய்து வருகிற சகல நன்மைகளையும் நாம் நினைத்து அவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். என்னைக்குமே வேத புஸ்தகம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காதல் கடிதம். வேதம் என்னங்க? காதல் கடிதம். யாருக்கு? அவருடைய மனைவி மணவாட்டிக்கு இயேசு கிறிஸ்து எழுதின ஒரு காதல் கடிதம். அன்பு அதான மையப்பொருள் என்பது என்ன? அன்பு. உலகம் சொல்லக்கூடிய அந்த காதலோ அந்த காரியமல்ல. இது ஆவிக்குரிய தெய்வீக அன்பு. அப்ப தேவன் இந்த வார்த்தை எழுதியிருக்கும் போது என்னைக்குமே தெரிஞ்சுக்குங்க, ஒரு மனிதன் ஒரு புஸ்தகத்தை எழுதினால் அந்த புஸ்தகத்தின் நோக்கம், அந்த புஸ்தகத்துடைய மெத்தட், அவன் எப்படி அந்த புஸ்தகத்தை எழுதி இருக்கிறாங்கிற வியாக்கியானத்தை யார் தர முடியும்னா புஸ்தகம் எழுந்தவன் தான் தர முடியும். சரியா? அப்ப வேத வசனத்துக்கு வியாக்கியானி யாரு? பரிசுத்த ஆவியானவர். தேவன் தான் இதை அவருடைய சபைக்கு எழுதியிருப்பார். ஆனால் அதற்கு விளக்கத்தை தேவன் தான் கொடுத்தாகணும். மனுஷன் வேதத்தை வியாக்கியானப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் வேதத்துக்கு வியாக்கியானம் கொடுக்கணும். ஆகவேதான் அதிகமாக வேத வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ ஆவியானவர் சொல்லுவதை தான் நாம் கேட்கணும். நம்ம அமைப்புகள் சொல்லுவதை நாம் கேட்கக்கூடாது. நமக்கு முன்னமே இருந்தவர்கள் ஒரு சிலர் மாம்சீக வியாக்கியானங்கள் படுத்தி இருக்கலாம். அந்த அமைப்பின் மூலமாக சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருப்பாங்க. நம்ம அதன் பிரகாரம் போக முடியாது. வேத வசனம் நமக்கு கொடுக்கக்கூடிய வியாக்கியானம் பரிசுத்த ஆவியை கொண்டு அந்த வியாக்கியானம் வரும்போது
அந்த வியாக்கியானத்தில் தான் நாம் சபை கடந்து போகணும். அப்பதான் அதோடைய தெளிவான அர்த்தங்கள் புரியும் போது வேதம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறும். நிறைய பேருக்கு வேத புஸ்தகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போரா இருக்கும். எனக்கெல்லாம் வேத புஸ்தகம் போர் அடிக்காது. படிக்க 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 அது அவ்வளோ அற்புதமாக, ஏன்னா ஒரு வசனம் இன்னொரு வசனத்துக்கு விளக்கத்தை கொடுத்துருக்கு, இன்னொரு வசனம் இன்னொரு இடத்துல கோர்வை இருக்கும். ஏசை அதுக்கு தான் சொல்றாரு, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், பங்கு பங்காக வகை வகையாக, இல்லையா? அப்ப அந்த எல்லா வசனங்களையும் ஒன்று கூட்டி அதை ஒன்றாக சேர்த்தி வரும்போது அதோடைய அந்த கிறிஸ்துவின் அற்புதமான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும் போது அதுதான் சபைக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால என்னைக்குமே தேவனிடத்தில் நாம் ஒரு வேத வசனம் படிச்சு புரியலனா கர்த்தர்கிட்ட அதோடைய அர்த்தங்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும். தேவன் உங்களுக்கு ஏதோ ஒரு ஊழியன் மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் அதுக்குரிய தெளிவான விளக்கத்தை தேவன் கொடுப்பார். ஆகவே நம்ம வேத வசனத்தின் தியானத்துக்குள்ளாக இந்த காலையில் கடந்து போகலாம். இன்னைக்கு நமக்கு இது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறபடினாலே யார் அந்தி கிறிஸ்து நான் பேச விரும்பல, யார் கிறிஸ்து என்று பேச விரும்புகிறேன். பக்தி விருத்திக்குரிய செய்திகள் நமக்கு இன்னைக்கு தேவை. கிறிஸ்துவோடு நெருங்கி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாக வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் மைக்கில், நேற்று தினத்தை போல என்ன ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கிறதுனால ஏதோ சகோதரிமார் யார் மைக் வாசிக்கிறீங்க, ஐ மீன் மைக்கில் வாசிக்கிறீங்க, அவங்க கையில் கொடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்று சொல்லுகிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்ளுவதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த இந்த நேரத்துக்காக நன்றி. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நம்மளுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் லவோதிக்கேயா காலம். ஏன்னா இதுதான் சபை காலத்தின் கடைசி பாகம். இந்த 2000 வருஷமாக தேவன் காலகட்டங்களை பிரித்திருக்கிறார். புறஜாதிகளோடு தேவன் இடைபடும் போது அவர் காலகட்டத்திலே இடைப்பட்டார். இந்த லவோதிக்கேயா காலம் என்பது நம்ம இருக்கக்கூடிய கடைசி காலம்.
நமக்கு முன்பதாக நிறைய காலங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த லவோதிக்கேயா, அதனால 3ஆம் அதிகாரம் முழுவதும் 2-3 வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது பல்வேறு சபை காலங்களை பற்றி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம ஒரு வசனத்தை வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு போகும்போது 1ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படி சொல்லுகிறார்னா 10-11 வசனத்தை நீங்க வாசிங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுது. நீ காண்கிற காரியங்களை ஒரு புஸ்தகத்தில் எழுது. ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு. 12ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சிம்பிளான விஷயம் என்னன்னா, இது தனியா 7 சபை காலங்களின் ரகசியமாக பேச வேண்டும். ஆனால் நீங்க புரிந்து கொள்வதற்கு, ஏன்னா நான் இன்றைய தினத்தில் லவோதிக்கேயா காலத்தை பற்றி பேசி அது எப்படி நம்ம காலத்துக்கு பொருந்தக்கூடிய விஷயம் என்பதை சொல்ல விரும்புகிறேன். யோவான் இருந்த காலகட்டத்திலே யோவான் 7 சபைகளுக்கு, ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு தேவன் எழுத சொல்லுகிறார். அன்றைய தினத்தில் ஆசியா மைனர் என்று சொல்லுவார்கள். அங்க இருந்த 7 சபைகளுக்கு உடைய நிலை என்னவோ அந்த நிலையத்தான் அவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். சபையுடைய வைராக்கியம் எப்படி இருந்தது, அப்புறம் அந்த வைராக்கியம் எப்படி குறைந்தது, சபை எப்படி தேவனுக்கு பிரகாசித்தது, அப்புறம் அந்த எப்படி அவர்கள் குளிரானார்கள், இந்த வித்தியாசங்களை ஒவ்வொரு சபையிலும் நடைபெற்ற விஷயங்களை எழுதி அதனுடைய நிலைகள் என்னவாக மாறினதுன்னா சபை காலங்களாக மாறினது. நான் சொல்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? லோக்கல் சர்ச் அங்க இருந்த ஒரு தனி சபையில் நடைபெற்ற பிரச்சனை என்னவா மாறினதுன்னா ஒரு சபையின் காலத்தின் பிரச்சனையாக மாறுகிறது. அப்ப யோவான் அதனாலதான் இதை எழுதி இந்த 2000 ஆண்டுகளாக பொன் குத்து விளக்கு என்று சொல்லும் போது 7 பொன் குத்து விளக்கு, 7 பொன் குத்து விளக்கு என்பது என குத்து விளக்கு மோசேயுடைய கூடாரத்திலே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பொன் குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா? நேற்று தினத்தில் பார்த்தோம். அதுக்கு தான் ஒலிவ எண்ணெய் தேவைப்படுகிறது என்பதை நேற்று தினத்தில் பார்த்தோம். அப்ப கூடாரம் இருள் அடையக்கூடாது. அப்படியானால் சபை இருள் அடையக்கூடாது, விசுவாசிகள் இருள் அடையக்கூடாது. தியாத்திரா, சர்தை, பிலடெல்பியா என்னும் 6 காலகட்டங்களை கடந்து நம்ம 7வது யுகத்தில் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலத்தில் இருக்கிறோம் அர்த்தம். இந்த சபை காலங்கள் முடிந்து விட்டால் இயேசு வந்து விடுவார். அப்ப சபைக்காரு யாரை நான் நேசிக்கிறேனோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். சில நேரங்களில் கடிந்து கொள்ளுதலை நாம் விரும்புவதில்லை. கடிந்து கொள்ளுதலை நம்ம விரும்புவதில்லை. விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க? கடிந்து கொள்ளுதல் வேண்டாம், என்னை ஃப்ரீயா விட்டுறணும், நான் அப்படியே இருக்கிற மாதிரி இருப்பேன், சபைக்கு நான் வர மாதிரி வருவேன், வாழ்வது போல வாழ்வேன், யாரும் என்னை கேட்கக்கூடாது, யாரும் எனக்கு எதுவும் சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் இருக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படி நீங்க வாழ முடியாது. ஒரு விதிமுறை இருக்கு, அந்த விதிமுறையின் பிரகாரம் வாழ வேண்டும். நாம் விரும்புவது போல வாழ முடியாது. தேவன் அவருடைய வார்த்தை கொடுத்திருக்கிறார், அந்த வார்த்தையின் பிரகாரம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே லவோதிக்கேயா சபையின் காலத்தில் என்ன பிரச்சனையோ அதுதான் இன்றைய தினத்தில் இருக்கிற பிரச்சனை. ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மளை மனம் திரும்ப சொல்லுகிறார். ஒவ்வொரு காலங்களும் மனம் திரும்புதலை பேசினது. ஆதியாகமத்திலிருந்து பேசப்படுவதே மனம் திரும்புதல் தான். என்னைக்கு மனுஷன் தேவனை விட்டு வெளியே விலகினானோ அந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் மனுஷன் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி அவர் மனம் திரும்புதலின் செய்தியைத்தான் கொடுத்து வருகிறார்.
இந்த மனம் திரும்புதலின் செய்தி அது தொடக்கமான செய்தியாகவும் இருக்குது, முடிவின் செய்தியாகவும் இருக்கிறது. ஆதியாகமத்திலே மனுஷன் தேவனை விட்டு விலகி போன போது மனுஷன் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்று மனம் திரும்புதலின் குரலை கொடுத்தார். அதனால்தான் காயின் மனம் திரும்பவில்லை. ஆபேல் மனம் திரும்பினார், ஆனால் காயினோ அவன் மனம் திரும்பவில்லை. அந்த மனம் திரும்புதலின் ஆவியை புறக்கணித்தான், தேவனை எதிர்த்து நின்றான். ஆகவேதான் தேவனாலே அவன் புறக்கணிக்கப்பட்டவனாய் போகிறான். சவுல் மனம் திரும்பவில்லை, ஏசா மனம் திரும்பவில்லை. வேதத்தில் நம்ம அநேகரை பார்க்கிறோம். பாலாம் தீர்க்கதரிசி மனம் திரும்பவில்லை, கோரா தாத்தான் மனம் திரும்பவில்லை. பாருங்க, புதிய ஏற்பாடு காலத்துக்கு நீங்கள் வரும்போது புதிய ஏற்பாட்டில் யூதாஸ் மனம் திரும்பவில்லை. பரிசேய சதுசேய கூட்டங்கள் மனம் திரும்பவில்லை. ஆகவே மனம் திரும்புதல் என்பது ரொம்ப முக்கியமானது. இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்க ஒரு மனம் திரும்புதலின் ஆவி என்பது உள்ளத்துல வந்தா மட்டும்தான் ரத்தம். அநேகர் மனம் திரும்பாத வாழ்க்கை வாழ்ந்தீர்கள், ஆனால் உங்களுடைய ரட்சிப்பை குறித்தே அது ஒரு கேள்விதான். மனம் திரும்பாத வாழ்க்கை ரட்சிப்பின் வாழ்க்கை அல்ல. மனம் திரும்புதல் தேவை. என்னென்ன தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதோ அந்த வார்த்தைக்கெல்லாம் நான் கீழ்ப்படிவேன் என்கிற இருதயத்தை திருப்புவது தான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. உங்க இருதயத்தை திருப்பணும், அதுதான் மனம் திரும்புதல். தேவனிடத்துக்கு இருதயம் திரும்ப வேண்டும், அது மனம் திரும்புதல். எபேசு சபைக்கு அவர் சொல்லும் போது பாருங்க, சொல்றார், வெளிப்படுத்தின விசேஷம் 1-2 அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசங்களையும் உன் பொறுமையையும் உன் பொல்லாதவர்களை சபிக்க கூடாமல் இருக்கிறதையும் பொல்லாதவர்களை சகிக்க கூடாத இருக்கிற அப்போஸ்தலர் இல்லாதவர்களை தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொண்டதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததை நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் நீ பொறுமையாய் இருக்கிறதையும் சகித்துக் கொண்டிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. உன் பேரிலே எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். ஹல்லேலூயா. முதல் சபைக்கே எச்சரிப்பு. அப்போஸ்தலர் சபை இருந்த வைராக்கியம் இன்னைக்கு இருக்கிற சபைகள் இல்ல. நீங்க அதிகமா எல்லாரும் வாசிக்க வேண்டிய புஸ்தகம் அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புஸ்தகம். ஏன்னா அது அப்போஸ்தலரின் நடபடிக்கை. நிறைய பேர் எனக்கு முன்மாதிரியா காட்டுவாங்க. அமெரிக்கால அந்த பாஸ்டர் பாருங்க, ஐரோப்பால இந்த பாஸ்டர் பாருங்க. நான் சொல்லுவேன், நான் எதுக்கு அந்த பாஸ்டர்ஸை பார்க்கணும்? எல்லாம் சொந்த ஜெட்டு வச்சு போயிட்டு இருக்கிறாங்க. சொந்தமா பிரைவேட் ஜெட் இருக்கு அவங்களுக்கு. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பேங்க் பேலன்ஸை வச்சு சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து நான் என்ன பண்ணுவேன்? அவர்களை பார்த்து நான் என்ன செய்வேன்? நான் பார்க்க வேண்டியது அப்போஸ்தலர்கள். அதான் உண்மையுள்ள ஊழியம். அந்த அப்போஸ்தலர்களின் அடிச்சுவது ஒரு 10% இன்றைய தினத்தில் இருக்கிற சபைகள் நடக்குமானால் கர்த்தருடைய மேன்மையான காரியங்கள் நடந்துடும் சபையில். அப்ப எபேசு சபையை பார்த்து தேவன், உன் கிரிகை தெரியும், நீ நாமத்திற்கு வைராக்கியமா இருந்தது எனக்கு தெரியும்,
நீ செய்த அநேக விஷயங்கள் எனக்கு தெரியும், ஆனாலும் உன்மேல் எனக்கு ஒரு குறை இருக்கு. என்ன? ஆதியில் கொண்டிருக்கிற அன்பை நீ விட்டாய். ஆகையால் மனம் திரும்பு. அப்புறம் எச்சரிப்பு கொடுக்கிறாரு, மனம் திரும்பலனா விளக்கு தண்டை நானே வந்து எடுத்துருவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க நேற்றுக்கு, அதனால தான் 2-3 நாட்களா நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிறேன். நீங்க மனம் திரும்ப கூட தேவன் உங்களை அவருடைய ஆவியிலே இருதயத்தை மாற்றணும். விளக்கத்தண்டை எடுத்துருவேனா உணர்வே இல்லாத ஒரு இருதயம் உனக்கு வந்துவிடும். அப்படிதான் இங்க சொல்றார். சவுல் உணர்வை இழந்தான். தாவீது தவறு செய்தார், ஆனால் உணர்வு அவருக்கு வந்தது. பாருங்க, சவுல் செய்த தவற கடைசி வரைக்கும் ஒப்புக்கொள்ளவே இல்லை. யூதாஸ் உணர்ந்தான், யூதாஸ் உணராமல் போனான். பேதுரு உணர்ந்தார். பாருங்க, யாக்கோபு உணர்ந்தான், ஏசாவோ உணரவில்லை. காயின் உணரவில்லை, ஆபேல் உணர்ந்தான். இதுக்கு என்ன அர்த்தம்? உணர்ந்தவங்களுக்குள்ள எல்லாம் விளக்கு தண்டு இருக்கு, உணர்வில்லாம போகிறவங்களுக்கு விளக்கு தண்டை எடுத்துட்டார். அப்படின்னா இனி உணரணும்னு அவன் நினைச்சா கூட உணர முடியாது. பிரியமானவர்களே, இது ஒரு முக்கியமானதாய் பார்த்து இப்ப நம்ம லவோதிக்காக்கு போலாம். ஏன்னா இன்னைக்கு அது உள்ள நிலையத்தான் இன்று சபைகளின் நிலை. ஒரு விஷயத்தை இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, 22ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. லவோதிக்கா காரியத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 3:22. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை இப்ப கேளுங்க நல்லா எல்லாரும். நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறாய், நிர்வாணமாய் இருக்கிறாய், குருடனாய் இருக்கிறாய், தரித்திரனாய் இருக்கிறாய் என்று யாருக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்றார்? அதான் இப்ப வாசிங்க 22, மறுபடியும் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை. காது இருக்கா? விளக்கு தண்டு உள்ள இருக்கா? உணரச் செய்கின்ற உணர்வு உள்ள இருக்கா? ஐயா சிந்தித்து பாருங்க, சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். நீ குருடன், நீ தரித்திரன், இது யாருக்கு சொல்றார்? நீ நிர்வாணி, சபைகளுக்கு பேசுகிறார். ஆனா சபைகள் சவால் விடுது. என்ன சவால் விடுது சபைகள்? 17ஆம் வசனம் பாருங்க, வாசிங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் இப்ப சபைகள் என்ன சொல்லுது? நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும். நல்ல கவனிங்க. உலக ஆசீர்வாதத்திலே எல்லாவற்றிலும் நாங்கள் திரவிய சம்பந்தர்கள், உயர்வாய் இருக்கிறோம், எங்களுக்கு குறையில்லை என்றெல்லாம் உலக ரீதியாய் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ குருடனாய் இருக்கிறாய், தரித்திரனாய் இருக்கிறாய், நிர்வாணியாய் இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைய தினத்துக்குரிய சபைகளின் நிலைமை இதுதான். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான் ஃபைனல். உங்களுக்கு ஒரு குறை இல்லைங்க. எப்படி அது?
ஒவ்வொருத்தரும் இங்கே உட்கார்ந்து பார்த்து உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். நிஜமா குறையில்லையா? அதனாலதான் சபைக்கு வரும்போது நம்மளுடைய அழகை காண்பிப்பதற்கு நம்ம இங்க வரல. சபைக்கு வரும்போது நம்மளுடைய அலங்கோலத்தை தேவன் முன்பதாக காண்பிக்க வருகிறோம். ஏன் தெரியுமா? 2 விஷயத்துக்கு வரோம். நம்மளுடைய அலங்கோலத்தை தேவனுக்கு முன்பதாக காண்பிக்க வருகிறோம். அப்பொழுது அவருடைய அழகை நமக்கு காண்பிப்பார். அவருடைய அழகை நாம் பார்க்கும்போது நம்மளுடைய அலங்கோலம் மாறுகிறது. ஹல்லேலூயா. தேவன் கிட்ட சபை சவால் விட முடியுமா? அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சபைகள் வெளிப்பிரகாரமான கட்டடங்களை உயர்வாக பேசிக்கொண்டு, கோயம்புத்தூர்லயும் பெரிய பெரிய சர்ச்சஸ் இருக்கு. ஆனா நாகர்கோவில்ல ஸ்பெஷாலிட்டி, நாம் அப்படியே போகும்போது ஒன்னொன்னு கட்டப்பட்டிருக்கிற மெத்தடை பார்த்து நான் மிகவும் பிரமித்து போனேன். போட்டியோடு சபைகள் கட்டப்படுகிறது. ஆர்சி சபைகளுடைய கட்டடங்களுடைய அமைப்புகளை பார்த்தா அது ஒரு விதமான அழகு. சிஎஸ்ஐ சபைகளை பார்த்தா அது அதுக்கு மேல, நாங்க அதை விட பெட்டரா இருக்கோம். சபைகள், வீடுகள் கூட, நான் கூட பாஸ்டர் கிட்ட ஜாஸ்பர் சகோதரன் கிட்ட சொன்னேன், இங்க என்னப்பா போட்டி போட்டு வீடு கட்டுவாங்களா எல்லாரும் கேட்டேன். அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டிட்டாங்க, நான் பாரு செகண்ட் ஃப்ளோர் கட்டுறேன். இங்க அப்படி ஒரு போட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க பாரு 20 லட்சம் ரூபாய் கார் வாங்கிட்டாங்க, நான் 40 லட்சம் ரூபாய் கார் வாங்குறேன். ஏன்னா ஒரு பட்டணத்துக்குள் போகும்போது அந்த பட்டணத்துடைய ஆவிகள் நமக்கு தெரியும். அப்ப இந்த இடத்துல சபைகளுடைய வெளி தோற்றங்கள் அழகாக இருக்குது, ஆனா உள்ளுக்குள்ள அலங்கோலம். ஒரு சபை என்பது வெளிப்பிரகாரமான அழகை நீங்கள் பார்ப்பீர்களானால், இப்ப உங்களுக்கு ஒன்று சொல்றேன், சாலமோன் ஆலயத்தை விட அழகாக எந்த சபையும் இருந்திருக்க முடியாது. சாலமோனுடைய ஆலயத்தை காட்டிலும் விசேஷமா எந்த ஒரு சபையும் இருந்திருக்கவே முடியாது. ஆனா அந்த சாலமோனுடைய சபை கூட இடிக்கப்பட்டு போனது. திரும்பவும் அதை எடுப்பித்து கட்டி 46-49 வருஷங்கள் பாடுபட்டு திரும்ப எடுப்பித்து செருபாபேல் காலத்திலே அதை கட்டுகிறார்கள். எஸ்ரா, நெஹேமியா காலத்திலே அதை கட்டுகிறார்கள். அந்த கட்டடம் கூட 70வது கிபியிலே இடிந்து போனது. மத்தேயு புஸ்தகத்தை எடுத்துங்க. மத்தேயின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. என்னோடு கூட இருக்கிறீர்களா? குழந்தைங்க சத்தம் போடத்தான் செய்யும். அது குழந்தைங்க, அது பெற்றோர் பார்த்துக்குவாங்க. மற்றவர்கள் இங்கே கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். நான் எப்போதுமே ஒன்று சொல்லுவேன், சபையில் சண்டே ஸ்கூல்னு ஒன்று தனியாக வச்சுக்கணும். ஆனால் பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் வைக்கலாம், தவறில்லை அது. ஆனால் பிரசங்கம் நடக்கும் நேரத்தில் சண்டே ஸ்கூல்னு பிள்ளைகளை தனியாக அனுப்பக்கூடாது. அப்பா அம்மா கூட குழந்தைகள் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்கணும், தேவனை ஆராதிக்கணும். நான் சண்டே ஸ்கூலை ஆதரிக்கிறேன். ஆனால் பிரசங்கம் நடக்கும் நேரத்தில் ஐயோ அந்த குழந்தை உட்கார்ந்து தொந்தரவு செய்து போய் சண்டே ஸ்கூல்ல போய் இது போய் சேரட்டும் அப்படின்னு நமக்கு ரிலீஃபா இருக்குன்னு சொல்லி அனுப்பிடக்கூடாது. சண்டே ஸ்கூல் தனியா வைங்க. ஆனா வேத வசனத்தின் பிரசங்கம் நடக்கும்போது அந்த பிள்ளைகள் உட்காரணுங்க. ஏன்னா சிறு வயதிலிருந்து
தாயும் தகப்பன் பிள்ளைகளை அந்த வார்த்தைக்குள்ள நடத்தும் போது அந்த குழந்தை உட்கார்ந்து அப்பா இப்படிதான் ஆராதிக்கிறார், அம்மா இப்படிதான் ஆராதிக்கிறாங்க. அதை பார்த்து அந்த குழந்தைகள் வரும்போது, ஏன்னா என்னைக்குமே தெரிஞ்சுக்குங்க, குழந்தைங்க நீங்க சொல்லுவதை செய்ய மாட்டார்கள், நீங்கள் செய்வதை செய்வார்கள். உங்க குழந்தைய குரங்குன்னு திட்டினீங்கன்னா நீங்க உங்களை கண்ணாடியில் பார்த்துக்குங்க. ஏன்னா குழந்தைய திட்டல, நீங்க உங்களை தான் திட்டுறீங்க. புரியுதா உங்களுக்கு? பிள்ளைகள் என்னைக்குமே நீங்க சொல்லுவதை செய்யவே மாட்டாங்க, ஆனால் நீங்கள் செய்வதை அப்படியே செய்வாங்க. ஆகவேதான் பெற்றோர் ஒரு முன்மாதிரியை காண்பித்து ஆக வேண்டும். உங்க பிள்ளைகள் உட்கார்ந்து நீங்க எப்படி ஆராதிக்கிறீங்க, எப்படி ஜெபிக்கிறீங்க, நீங்க எப்படி துதிக்கிறீங்க. பிள்ளைகளுக்கு நிறைய பேர் என்கிட்ட கொண்டு வருவாங்க, பையன் அடங்கவே மாட்டேங்கிறான். நான் சொல்லுவேன், அது ஏன் பிரச்சனை இல்லை. உங்க பிள்ளை அடங்கலைன்னா அது உங்க பிரச்சனை. நான் இங்கிருந்து வார்த்தை கொடுக்க முடியும், இங்கிருந்து வசனத்தை கொடுக்க முடியும், இங்கிருந்து கரெக்ஷன், பொதுவான கரெக்ஷன்ஸ் நான் பண்ணலாம். ஆனா வீட்டுல நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு பாஸ்டர். பாஸ்டர் ஸ்தானத்தை வீட்டுல நீங்க இழந்துட்டு தயவு செய்து பிள்ளைகள் எனக்கு அடங்க மாட்டேங்கிறான்னு சொல்லாதீங்க. உங்ககிட்ட முன்மாதிரியை பார்த்தா தான் உங்க பிள்ளை உங்களுக்கு பின்பதாக நீங்க சொல்லவே வேண்டாம். பார்வையில எங்க அப்பா உலக மனுஷன் தான், ஆனா அவர் பார்வையில என்ன சொல்ல, என்ன நான் செய்யணும்னு சொல்லிடுவாரு. பார்வை தான், இப்படி பார்த்தாருன்னா நான் பாட்டுக்கு செய்துட்டு இருப்பேன். ஏன்னா அப்படி ஒரு டிசிப்ளின் அவர்கிட்ட நான் பார்த்தேன். சோ என்னைக்குமே பிள்ளைகள் பெற்றோர் வீடுகளை நீங்க சொல்லிக் கொடுக்கணும். வீடுல ஒரு சின்ன ஜெபக்கூட்டம் நடத்தணும், தாய் தப்பன் நடத்தணும். அதுல பிள்ளைகளுக்கு எல்லா டிசிப்ளினும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அது தன்னை போல சபைக்கு வரும்போது டிசிப்ளின் வந்துடும். வீடை நீங்க ஜெப வீடு, உங்க வீட்டை ஜெப வீடாக மாத்தவில்லை என்றால் சபையில் அந்த டிசிப்ளின் வராது. வீட்டை ஜெப வீட்டா மாத்துங்க. ஒவ்வொரு வீடும் சர்ச்சா மாறணும். சர்ச்சுங்கிறது ஒரு தனி இடம் இல்லை, இது எல்லா குடும்பங்களும் கூடி வருகிற ஒரு பெரிய சர்ச், அவ்வளவுதான். ஆனா அங்கே ஒரு சின்ன சபை இருக்கணும். உங்க வீடு சபை, வெறும் தங்கும் இடம் இல்லை, சாப்பிட்ற இடம் இல்லை, அது ஒரு சபை. அங்கே பிள்ளைகளுக்கு நீங்க நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப மத்தேயின் புத்தகம் 24ஆம் அதிகாரம், மத்தேயின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1 to 2 வரைக்கும் வாசிங்க. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த மத்தேயு 24ஆவது அதிகாரம் வரைக்கும் இயேசு எருசலேமில் இருக்கிற சபை விசிட் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம இயேசு பாத்தீங்களா எப்படின்னு? வெளிப்பிரகாரமான கட்டடத்தை அவர் விசிட் பண்ணவே இல்லை. இப்ப வந்துட்டார் திடீர்னு. சீஷர்களுக்கெல்லாம் ஒரே பெருமை, ஐயோ இயேசு சர்ச்சுக்கு வந்துட்டாரியா, இயேசு சர்ச்சுக்கு வந்துட்டார், என் சர்ச்சோடைய அழகை காட்டலாம். ஏன்னா சீஷர்கள் அடிக்கடி அங்க போறாங்க, வெளிப்பிரகாரமான அழகை பார்த்து ரசித்திருக்கிறார்கள். இப்ப இயேசு கிட்ட வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே கட்டடத்தை பாத்தீங்களா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, என்ன மாதிரி கல்லெல்லாம் வச்சு கட்டி இருக்கிறாங்க, எப்படியெல்லாம் அலங்கரிச்சு இருக்கிறாங்க, என்ன மாதிரி எல்லாம் இருக்குதுன்னா, ஏதாவது கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சமாவது பெருமையா பேச வேண்டாமா ஆண்டவர்? நம்ம ஆண்டவரா ஆலயத்துக்குள்ள போனா சவுக்கெடுத்துறாரு. அவர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, என்னையா இந்த மனுஷன், இந்த மனுஷன் தான் யாரு? ஏன் அங்குள்ள கிரிகைகளை பார்க்கிறார்.
புறா விற்கிறவர்களை துரத்தினார்னு பார்க்கிறோம். இன்னைக்கு புறா விற்கிறதுனா என்ன? புறா என்பது பரிசுத்தாவிக்கு அடையாளம். பரிசுத்தாவிய வியாபாரமாக்கிட்டாங்க. இன்னைக்கு சுவிசேஷம் வியாபாரம் செய்ய முடியாது. சுவிசேஷத்தை இன்னைக்கு வியாபாரம் செய்கிற சந்ததி பரிசுத்தாவியை விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு திருச்சியிலிருந்து ஒரு பெரிய ஊழியக்காரன் வாலிப வயசுல வந்திருந்தார். அவர் பெரிய ஊழியக்காரன். நான் அப்பதான் கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு சிறு என்ன சொல்றதுங்க, ஒரு சின்ன ஜெபம், எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஜெபம் இருந்தது. எப்படி கர்த்தருக்குள்ள நான் நெருங்கி வாழ்வது என்பது எனக்கு தெரியல. அதுக்கு எனக்கு ஒரு ஜெபம் தேவைப்பட்டது. பிரசங்கமெல்லாம் அவர் பண்றதை பார்த்துட்டு, ஓ அவர் பெரிய ஊழியக்காரன் என்று அப்புறம் தான் பாஸ்டர்மார்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அறிமுகப்படுத்துவார்களே, இவர் திருச்சியில் மிக மகிமையோடு ஊழியம் செய்கிறார்னு. நானும் மீட்டிங் முடிஞ்சது நேராக அவர்கிட்ட போயிட்டேன். ஐயா, எனக்கு ஒரு ஜெப விண்ணப்பம் இருக்கு, எனக்கு நீங்க கொஞ்சம் ஜெபம். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பேசுகிறேன். என் ஜெப குறிப்பை சொன்னேன். அவர் சொன்ன, தம்பி நீங்க, நான் இப்போ பேசுற மாதிரி தான் அவரும் பேசினார். தம்பி, நீங்க அங்கே போனீங்கன்னா பாருங்க, என்னுடைய அசிஸ்டன்ஸ் அங்கே இருக்காங்க, ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு ஒரு 25 ரூபா காணிக்க நீங்க வைங்க. நாங்க பஸ்ஸுக்கு திரும்ப போறக்கு 5 ரூபா தான் வச்சிருக்கேன். 25 ரூபா காணிக்கைக்கு எங்க போவேன்? நான் நினைச்சேன், இந்த 25 ரூபா உங்களுக்கு கொடுக்கிற நேரம் நானே போய் ஜெபம் பண்றேன். நான் செய்த இன்னைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் போய் உட்கார்ந்து ஜெபித்த கண்ணீர் விட்ட காலங்கள், உபவாசித்த நாட்கள், இன்று என்னை இந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார். ஜெபத்துக்கு எதுக்கியா காணிக்க? உங்களுக்கு செய்யற ஒவ்வொரு நன்மைக்கும் இயேசு காணிக்க கேட்டுட்டு இருக்கிறாரா? சொல்லுங்க. கிறிஸ்தவ சமுதாயம் வியாபாரமாக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு ஐயோ. அந்த வார்த்தை நான் துணிஞ்சு செய்வேன். ஏன்னா நாங்க அதை செய்யறது இல்லை. அந்த வார்த்தை நான் துணிஞ்சு இந்த இடத்துல சொல்லுவேன், பதிவு செய்வேன். காரணம், நாங்கள் அதை செய்வதில்லை. ஜெபத்துக்கு எதுக்கு? சுகமளிப்பதற்கு காசு எதுக்கு? எத்தனை காசு கொடுத்து தேவன் கிட்ட அந்த வரத்தை வாங்கினீங்க? 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினீங்களா வரத்தை? இன்வெஸ்ட்மெண்ட் திரும்ப அதை நம்ம அதை திரும்ப இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்றதுக்கு, அந்த பணத்தை திரும்ப நம்ம மக்கள் கிட்ட வாங்கலாங்க இருக்கு. சுகம் அளிப்பதற்கு காசு, ஜெபிப்பதற்கு காசு. வசனம் சொல்லுது, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். வியாபாரமாக செய்ய முடியாது. அவர்கள் உணர்ந்து பாருங்க, இயேசு எத்தனையோ காரியங்களை குணப்படுத்துறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, ஆலயத்தில் போய் புறாபலி கொடுந்தான்னு சொன்னாரே தவிர எனக்கு இவ்வளவு காசு கொடுன்னு எங்கேயாச்சும் இயேசு கேட்டாரா? இயேசுவால் அழைக்கப்பட்ட ஊழியனாக இருந்தா அது மாதிரி வாழ்றத அவர்கள் உலகத்துக்கு காண்பிப்பார்கள். இல்லைன்னா எந்த இயேசு இவர்களை அழைத்தார் என்பது எனக்கு தெரியாது. ஒளியின் தூதன் போல நடிக்கிற பிசாசுவும் வேஷம் போடுகிற அநீதி ஊழியர்களும் உண்டு. விளையாம்தாயா கூலிக்கு மாரடிச்சான். அதனால இயேசுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வரைக்கும் அவருக்கு பிரியம் இல்லை. ஏன் அவர் வரலன்னா, அவருக்கு அதுல பிரியம் இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? என்னுடைய ஆலயம் ஜெப வீடா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும் போது இங்க வியாபாரம் பண்றீங்க. அதுக்குதான் சவுக்கு எடுத்தார். ஒன்றொன்றுக்கும் காசு, ஒன்றொன்றுக்கும் பணம். உங்களுக்கு யாரு கொடுத்தா இந்த உரிமையை? ஐயா, நியாய தீர்ப்பு நாட்கள் இந்த ஊழியர்கள் எங்கே போய் ஓடுவார்கள் எனக்கு தெரியல. கர்த்தருடைய கோபாக்கினி நாள்ல மலைகளுக்குள்ளாக போய் ஒளியறாங்க ஜனங்க. மலைகளே மூடிக்கொள். மலைகள் சொல்லும், நாங்க ஓட முடியாது.
உங்களை மூட முடியாது. ஏன்னா படைத்தவர் எல்லா இடத்துலையும் அவருடைய கண்ட வச்சிருக்கிறார். சுவிசேஷத்தை வியாபாரமாக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஐயோ. தன்னை போல நடக்குங்க. தேவனுடைய ஊழியத்துக்கு மனுஷன் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அதுக்குரிய உதவிகளை அனுப்புவார். என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது, என்னுடைய பிளாக் இருக்கு, வெப்சைட் இருக்கு, ஃபேஸ்புக் பேஜ் வச்சிருக்கிறோம். எந்த ஒரு இடத்திலையும் உங்கள் காணிக்கையை, நன்கொடையை இந்த அக்கவுண்ட்டுக்கு இந்த இடத்துல அனுப்புங்க நான் சொன்னது கிடையாது. ஆனாலும் 25 மாநிலம் போயிட்டு வந்துட்டேன், 7 தேசங்கள் போயிட்டு வந்துட்டேன் இது வரைக்கும். இதாங்க ஆண்டவருடைய வேலை. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது மக்கள் கிட்ட இல்ல, கர்த்தர் கிட்ட. எஸ், அந்தந்த சபை மக்கள் அந்தந்த சபைக்குண்டான காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் நேர்த்தியாக ஒரு ஊழியக்காரன் கேட்காமே கொடுக்கணும். அது வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் பிச்சை எடுப்பது போல நீங்க போய் கெஞ்சிட்டு இருப்பது தேவனுக்கு இல்ல, எல்லாத்துக்குமே அது அசிங்கம், ஆண்டவருடைய நாமத்துக்கு தூஷணம். சத்தியத்தை சொல்லுங்க, தெளிவான தரிசனத்தை பெறுங்க. தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அவரே கொடுப்பார். அவர் தரிசனமாக இருந்தால் அவர் கொடுப்பார். அவர் தான் அழைச்சாரு. கேட்க வேண்டியது யார்கிட்ட கேட்கணும்? மக்கள் உங்களை அழைச்சிருந்தா மக்கள் கிட்ட கேளுங்க. தேவன் அழைச்சிருந்தா தேவன் கிட்ட கேளுங்க. தேவனிடத்தில் கேட்டால் என்ன செய்வார்னா அதுக்குரிய மக்களை உங்களுக்கு கொடுப்பார். அவராலே அனுப்பப்படுகிற மக்கள், இந்த ஊழியத்தை நாங்க தாங்க வேண்டும் என்று ஒரு கை வரும், 10 கைகளை கொடுப்பார். அது கர்த்தர் சித்தத்தின்படி வரும். ஹல்லேலூயா. அப்ப இயேசு ஏன் இந்த ஆலயத்துக்குள்ள போலனா அவர் விரும்பல. அங்க போய் என்ன பண்ணுவேன்? வியாபாரம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசுவோடைய அதிக ஊழியத்தை பாருங்களேன். மலை பிரசங்கம், ஒரு இடத்துல போட்ல நின்று பிரசங்கம் பண்றாரு. மக்கள்லாம் கரையோரத்தில் இருக்கிறாங்க, ஒரு போட்டு மேல நின்று பிரசங்கம் பண்றாரு. மலை பிரசங்கத்தை பார்க்கிறோம், மரத்துக்கு கீழே நின்று பிரசங்கம் பண்றதை பார்க்கிறோம், வீதிகளில் பிரசங்கம் பண்ற பார்க்கிறோம். ஆனா ஜெப ஆலயத்துக்குள்ள போகும்போதெல்லாம் அவரை விரட்டி அடிச்சிருவாங்க, வெளியே போகணும். ஏன்னா அவருடைய பிரசங்கம் முழுவதும் இந்த ஜெப ஆலயங்களுக்கு விரோதமாக இருந்தது. ஆகவே ஜெப ஆலயங்கள் அவரை விரும்பவில்லை. இவனை வெளியே அனுப்பியா, இவனை உள்ள விட்டா நம்ம வியாபாரத்தை கெடுத்துருவான் போல தெரியுது. எத்தனை ஆடு மாடுகள் வெட்டி கொண்டிருந்தார்கள் தெரியுமா? 1000 மாடுகள் புறாக்கள் பலி, ஒன்னுக்கு ஒரு மார்க்கெட்டே வச்சுட்டான். ஆசாரிய குடும்பம் அங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். புறா விக்கிற ஆசாரிய குடும்பம் இருக்கும், ஆடு விக்கிற ஆசாரிய குடும்பம் இருக்கும், மாடு விக்கிற ஆசாரி குடும்பம் இருக்கும். காசு மேல காசு. அதனால்தான் நாங்கள் ஐஸ்வர்யவான்கள், திரவிய சம்பந்தர்கள். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் பிரசங்கம் செய்து ஊழியக்காரர்கள் தான் காசு மேல காசு வாங்கி பங்களா மேல பங்களா கட்டிட்டு இருக்கிறாங்க. விசுவாசிக்கு அப்படியே தான் இருக்கிறீங்க. கொடுக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. உண்மை முத்தமாயிருக்கிற ஊழியங்களுக்கு கொடுங்க, கஷ்டப்படுகிற ஊழியங்களுக்கு கொடுங்க. எந்த ஊழியத்திலிருந்து நன்மை அடைகிறீர்களோ அந்த ஊழியத்துக்கு கொடுங்க. அந்த கொடுக்கிற கரம் சரியா கர்த்தரால் அழைக்கப்பட்டு செய்கிறதா என்பதை பாருங்கள். ஹல்லேலூயா. இதனாலதான் உலக மனுஷன் இன்னைக்கு நம்மளை பரிகாசம் பண்றான். இன்னைக்கு மீம்ஸ் போட்டு ஒவ்வொரு இடத்திலையும் கிறிஸ்தவத்தை கேவலப்படுத்துறாங்க. காரணம் என்ன? இங்கே நடக்கிற அட்டுழியங்களும் அட்டகாசங்களையும் பார்த்து விட்டு உலக மனுஷன் நம்மை பார்த்து நம்ம உலகத்துக்கு அட்வைஸ் கொடுக்கணும். உலகம் நமக்கு அட்வைஸ் கொடுக்குதா? இப்போ உலகம் கிறிஸ்தவத்துக்கு அட்வைஸ் கொடுக்குது. கேவலமா இல்ல? ஒரு ஊழியக்காரர் சொல்லிட்டு இருந்ததை பார்த்தேன்.
நீங்க காசை கொடுங்க, வேற என்னெல்லாம் வச்சிருக்கிறீங்க எல்லாம் கொடுங்க, நகை நட்டெல்லாம் கொடுங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையா, நீங்களே குதிச்சிருங்க காணிக்கப்பட்டியில. ஒரு பிரபலமான பாடகன் சொன்ன வார்த்தை இது. கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையா, நீங்களே குதிச்சிருங்க காணிக்கப்பட்டியில. அதனால கொஞ்ச நாள் ஆண்டவர் அடைச்சு உள்ள வச்சுட்டாரு. ரொம்ப பேசிட்டு இருக்கிறான் இவன். இப்ப அமைதியா இருக்கு கொஞ்ச நாள். இது எல்லாம் வியாபாரம் இல்லை. அதனாலதான் பாருங்க, இங்க பாருங்க, இயேசுவுக்கு சீஷர்கள் ஆலயத்தை அறிமுகப்படுத்துறாங்கன்னா இயேசு அந்த பக்கம் எட்டியே பார்க்கலன்னு அர்த்தம். அதான உண்மை. அதான் மத்தேயு 24 ஏறக்குறைய இயேசுடைய ஊழியத்தின் முடிவு நாட்கள் இது. 3 வருஷம் ஊழியத்துல ஊழியம் முடிகிற நாட்கள்ல விசிட் பண்றாரு. போய் என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாம். சவுக்கு எடுத்து பார்த்தாரு, எல்லாம் ஒன்னும் கேட்கிற மாதிரி தெரியல. பண்ணுங்கடா, நான் வரல இங்க. நான் போய் மக்களோட மக்களா இருந்து மார்க்கெட்டுக்கு போவார், ஒரு குருடனை குணப்படுத்துவார். அங்கே ஒரு குளம் இருக்கும், அது பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவன் காலை நிமித்தி நடந்து போயா நீ அப்படிம்பார். இயேசுடைய ஊழியமெல்லாம் அப்படிதான் நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஹல்லேலூயா. இப்போ இதை சொன்னதும் ஆலயத்தை பத்தி பெருமை பேசுனா சீஷர்கள், ஆமாப்பா நல்லா இருக்குன்னு நம்ம ஆண்டவர் சொல்லணுமா இல்லையா? அதுக்கு பதிலா என்ன சொல்றாரு பாருங்க, 2வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, நீங்கள் இதெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்திலே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி, ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும், எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். இதுதாங்க இயேசு மேல் எல்லாருக்கும் கோபம் வந்துருச்சு. கட்டடத்தை பெருமையா பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு கல்லுக்கு மேல இன்னொரு கல் இருக்காதுன்ட்டாரு. அப்படின்னா வெளிப்பிரகாரமான கட்டடங்களை அலங்காரம் செய்வது ஒன்றுமில்லை. ஒரு டீசென்டான ஒரு சர்ச் இருக்கிறது தப்பு இல்லை, அழகா இருக்கு இந்த சர்ச், நல்லா இருக்கு. மக்கள் வந்து சௌரியமா உட்கார்றதுக்கு ஒரு இடம் வேணும் நமக்கு. ஆனா வெளிப்பிரகாரமாக அதை அலங்காரப்படுத்தி என்னத்தை செய்வோம்? நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறது என்றும் அறியீர்களா? மனிதனுடைய கையிலே கட்டப்பட்ட கட்டடங்களில் தேவன் வாசம் செய்வதில்லையே. ஆண்டவர் ஆதாம படைச்சாருன்னா எதுக்கு ஆதாம படைச்சார்? ஆதாமுக்குள் வாசம் பண்ணும்படி படைத்தார். மனுஷனை நம்மளை இன்னைக்கு படைச்சிருக்கிறார்னா தேவன் நம்மை நடந்து போகின்ற ஆலயங்களாக மாற்றுகிறார். இஸ்லாமியன் அல்லாவை தொழுது கொள்வதற்கு மசூதி போக வேண்டும். இந்துக்கள் தங்களுடைய கோயில்களுக்கு, தங்களுடைய தெய்வங்களை வணங்குவதற்கு அந்தந்த கோயில்களுக்கு போகின்றன. புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய புத்தா டெம்பிளுக்கு போறாங்க. சீக்க மதத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய சீக்க மதத்திற்கு உண்டான கோயிலுக்கு போகிறார்கள். கிறிஸ்தவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டடம் ஆலயம் அல்ல, இது கூடி வரும் இடம். ஹல்லேலூயா. ஆனா உண்மையான தேவ பிள்ளைக்கு என்ன தெரியுமா? நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். நடந்து போகின்ற ஆலயம் நம்ம, நடமாடும் ஆலயம் நம்ம. நீங்க எங்க நிக்கிறீங்களா? அதனால தான் நான் புல்பிட்டுக்கு ஆசைப்பட்டதே இல்லை. புல்பிட்டுக்கு நான் நின்று ஆசைப்பேன். ஏன் தெரியுமா? நான் நிற்கிற இடம் தான் புல்பிட். ஹல்லேலூயா. நான் எங்க நிக்கிறேனோ அது புல்பிட் எனக்கு. ஏன்னா நம்ம தேவனுடைய ஆலயம், நம்ம எங்க நிக்கிறோமோ அதான் புல்பிட். கட்டடம் இடிந்து போகும். இந்த காரியம் அப்படியே நடக்குதுங்க. 70வது கிபியில இயேசுவை புறக்கணித்த பிறகு அநேக சீஷர்கள் ஊரை விட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் எருசலேம்ல இல்லை. ஏன்னா இயேசு சொன்னார் 15ஆம் வசனத்துல பாருங்க, அவர் சொல்றாரு 24:15, பாலாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார் அல்லவா? வாசிக்கிறவன். அப்படின்னா பாலாக்கிற அருவருப்பு என்று சொல்லும் போது ரோம சேனை
69 கிபியிலேயே ரோம சேனை வந்து எருசலேமை சூழ்ந்துட்டாங்க. யோவான் ஒருவர் மாத்திரம் உயிரோடு இருந்தார், இயேசுவின் சீஷன். அவரை தூக்கி பத்மோவிலே போட்டு விட்டார்கள். எருசலேமில் குரல் கொடுப்பதற்கு ஒரு விசுவாசி கூட கிடையாது. 70வது ஒரு வருஷம் சேனை இருக்குது. ஆனா எந்த இஸ்ரவேலும் எருசலேம் விட்டு வெளியே போகல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கௌரவம் என்னன்னா, நாங்க தேவனுடைய பிள்ளைகள், எங்களை தேவன் செழிப்பாக உலகத்தில் வச்சிருக்கார், யாரும் எங்களை தொட முடியாது என்று நினைத்தார்கள். விருத்த சேதனை செய்தவன் பரிசுத்த நகரத்துக்குள்ள வர முடியாதுன்னு நினைத்தாங்க. ஆனா ஆண்டவர் அப்பொழுதே சிலுவையில் மரிக்கும் போதே திரை சீலை 2ஆய் கிழிந்ததல்லவா, அங்கேயே தேவன் வெளியே போயிட்டார். திரைச்சீலை கிழிக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? தேவ பிரசன்னம் இனி இப்பொழுது அங்க இல்ல. இப்ப மாம்ச பிரகாரமான உடன்படிக்கை பெட்டி இல்ல, இப்ப கிறிஸ்து என்னும் உடன்படிக்கை பெட்டிக்குள் அது வந்து விட்டது. இவைகள் எல்லாம் மாமிசத்திலே வரும் கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருந்தது. அடையாளத்தின் காலம் முடிந்தது, நிஜம் வந்து விட்டது. இஸ்ரவேலுக்கு புரியல. அவன் என்ன நினைச்சிட்டான்? ஓ, விருத்த சேதனம் உள்ளவன் ஆலயத்துக்குள்ள வர முடியாது. 70வது கிபியில தீத்துராயன் சேனைகளோடு உள்ளே நுழைந்தான். உள்ளே நுழைந்து வெட்டினான். ஆலயத்தை இடித்து போட்டார்கள். கிங் டைட்டஸ், தீத்துராயன், the emperor of Rome, வந்து ஆலயத்தை இடிச்சு உள்ளுக்குள்ள பரிசுத்த நகரத்துக்குள்ள பூந்தாங்க. பெண்களும் ஆண்களும் தாய்மார்களும். அதனால இயேசு சொல்றாருல, 19ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும், ஏன் பால் கொடுத்து கொண்டு இருந்த தாய்மார்களை கையிலிருந்து பிள்ளை அப்படியே மார்போடு வெட்டினார்கள். இருக்கு ஹிஸ்டரியில. கர்ப்பவதிகளை குத்தி அப்படியே கொடலை உருவி வயிற்றில் இருக்கிற குழந்தை எடுத்தாங்க. தாய் என்றும் பாராமல், தகப்பன் என்றும் பாராமல் பிள்ளைகள் முன்பதாக பெற்றோரை அறுத்து வெட்டினார்கள். ஐயா, தேவனை புறக்கணிச்சதுக்கு கொஞ்சம் நஞ்ச பாடில்ல. இயேசுவின் ரத்தம், இவருடைய ரத்தம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சொரியட்டும் என்று சொன்னார்களே, அந்த சாபம் அங்க விழுகுது 70வது கிபியில. கடைசியில் என்ன நிலைமையானது? பஞ்சம் வந்தது இஸ்ரவேல் தேசத்தில். உள்ள ஓடுறாங்க சேனைகள் வெறி பிடித்தது போல. ஜோசபஸ் என்கிற சரித்திரக்காரர் அவர் தான் எழுதுறார். யூதனுக்கு, ரோமர்களுக்கு, யூதனாய் இருந்தவர் ரோமர்களுக்கு சரித்திரம் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொல்றாரு, சேனைகள் உள்ளே ஓடுகின்றது வெறி பிடித்த மிருகங்களைப் போல. கர்ப்பவதிகளை கெடுத்து பெண்களை நாசப்படுத்தி குழந்தைகள் என்றும் பாராமல் வெட்டி, ஆசாரியர்கள் எல்லாம் ஓ ஆலயத்துக்குள்ள, பட்டணத்துக்குள்ள வந்துட்டான், ஆலயத்துக்குள்ள வர முடியாது, ஓடிடலாம். ஏன்னா வசனம் சொல்லுது, ஆலயத்துக்குள்ள விருத்த சேதனம் உள்ள வந்தால் சாவான்னு பிரமாணம் இருக்குது என்று ஓடினார்கள். ஆனால் ஆடு மாடு பலி கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த ஆசாரியர்களை பிடித்து பலி கொடுத்தார்கள். பிரதான ஆசாரியன் முன்னும் கொஞ்சம் முக்கியமானவர்களும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போகலாம், அங்கே நாம் யாரும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்று போனார்கள். ரோம சேனை உள்ளே போனது, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியர்களை வெட்டினார்கள். அதான் சொல்றாரு, மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை எடுத்துருவேன். இரக்கம் என்பதை இல்லாமல் போய்விடும். இன்னைக்கு சபைகள் மனம் திரும்பலனா யாருக்கு வேணும் உன்னுடைய ஐஸ்வர்யம்? உங்க ஐஸ்வர்யம் யாருக்கு தேவை? பூமியும் நிறைவும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொன்னும் வெள்ளியும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க திருடி வச்சிட்டு இருக்கிறீங்க. அதை யாருக்கு தேவை உங்களுடைய ஐஸ்வர்யம்? யாருக்கு தேவை உங்களுடைய பணம்? தேவனுக்கு தேவை உடைந்த உள்ளம், நொறுங்குண்ட இருதயம்,
கண்ணீரோடும் கதறலோடும் பாவங்களுக்கு மனம் திரும்பக்கூடிய இருதயம். அவர் பேரை கூப்பிட்டு எனக்கு ரட்சிப்ப தாங்காண்டவரே என்று அவருடைய பெயரால் முறையிடுகிற இருதயம். மனம் திரும்புதலின் பிரசங்கம் இன்னைக்கு இல்ல. சபைகளை மனம் திரும்ப, ஓ நல்லா இருக்கிறீங்க, ஓ சுகமா இருக்கிறீங்க, உங்க பசங்கள்லாம் ஐடியில் வேலை செய்யறாங்க, உங்க பிள்ளைகள் எல்லாம் இன்ஜினியரா இருக்காங்க, உங்க பேர பிள்ளைகள்லாம் டாக்டர் ஆயிட்டாங்க, நல்ல காசு, நல்ல வருமானம், நல்ல வீடு, நல்ல காரு. ஆனா தேவன் இல்லை. யாருக்கு வேணும்? தேவன் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு பெருமைப்பட்டு இருக்கிறாரா? தேவன் இவைகளை பார்த்து கொண்டு பெருமைப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? நோ. அதனால லவோதிக்கேயாக்கு சொல்ற, நீ அனலுமின்றி குளிருமின்றி வெகு வெகுப்பாய் இருப்பாயானால் என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். வாந்திக்கு சமமா மனம் திரும்பாத இருதயங்களை வாந்திக்கு சமமாய் பார்க்கின்றார் ஆண்டவர். சபைகள் இன்னைக்கு தூக்கி இயேசு கிறிஸ்துவை வெளியே வீதியில வச்சிருச்சு. சபைகளுக்கு வாசப்படியில நின்னு கதவை தட்டேனா சபைக்குள்ள இல்ல ஆண்டவர். சபைக்குள்ள இருப்பார்னா வாசப்படியில நின்று ஏன் கதவை தட்டுகிறார்? இது ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு சொல்லப்பட்டது, தனிப்பட்ட மனுஷனுக்கும் சொல்லப்பட்டது, சபைகளுக்கும் சொல்லப்பட்டது. இயேசு இல்லாத இடத்துல என்ன செய்ய முடியும்? நான் தனி ஊழியத்துக்கு வருவதற்கு ஒரு காரணம் இருந்தது. கோயம்புத்தூர்லேயே ஒரு பெரிய பெந்தகோஸ்து சபைக்கு நான் போய் கொண்டிருந்தேன். பேரு சொல்ல விரும்பல. நான் இப்போ ஏறக்குரிய அங்க நல்ல பாட ஆரம்பித்தேன். வாலிபத்துக்கு வாலிபனாக கர்த்தரை தேடுகிறேன் என்று ஊழியர்கள் எல்லாம் பார்த்து, ஓ இந்த வாலிப தம்பியை நம்ம வளர்த்தணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு கர்த்தரை தேடுகிறவனாக இருந்தேன். ஒரு நாள் ஒரு சொப்பனம் பார்க்கிறேன். அந்த சபைக்கு உள்ளாக தங்கத்தில் பதிக்கப்பட்ட முத்துக்களும் வைரங்களும் விலையேற பெற்ற கற்களும் தங்க சிலுவையில பதிக்கப்பட்ட ஒரு பெரிய சிலுவை. இப்படி புல்பிட்னா அது இப்படி இறங்குது கீழே. நான் இப்படி பலிபீடத்துக்கு கீழாக இந்த ஸ்டேஜுக்கு கீழே உட்கார்ந்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். சிலுவையை பார்த்துட்டு மிரண்டு போறேன். என்ன தங்கத்தில் இப்படி ஒரு சிலுவை, வைரங்கள் முத்துக்களால் பதிக்கப்பட்ட சிலுவை. ஓன்ட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். திடீர்னு கதவு கிட்ட யாரோ ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கு. ஹேய் அர்ஜுன், என் பழைய பேரை சொல்லி, அர்ஜுன் இயேசுனை தேடி வந்திருக்கிறார். எனக்கு பயங்கர சந்தோஷம். இயேசுவின் சிலுவை இங்கே இறங்கி கொண்டிருக்கும் போது இயேசு என்னை தேடி வந்துட்டாரா? அந்த நபர்கிட்ட சொல்றேன், அவர் உள்ள வர சொல்லுங்க அப்படிங்கிறேன். அவர் இந்த கதவு கிட்ட நின்று, இயேசு பார்த்தீங்கன்னா இந்த செவுரு பக்கம் நிற்கிறார். ஸோ கதவு கிட்ட கூப்பிட்ற மட்டும்தான் எனக்கு தெரியுது. அவர் அந்த கதவுக்கு அந்த பக்கம் அந்த செவுரு இருக்கும் இடத்துல நிற்கிறார். ஸோ அவன் இப்படி எட்டி பார்க்குறான், என்னமோ பேசுகிறான். அந்த நபர், அந்த குறிப்பிட்ட நபர் பேசுகிறார். இப்படி பேசிட்டு, அர்ஜுனா இயேசு சொல்றாரு, அவர் உள்ள வரமாட்டாராமா, உன்னை வெளியே கூப்பிடுறாரு. எனக்கு பெரிய குழப்பம். என்னடா அது, ஏன் அப்படின்னு கேட்க, அட சொல்லுப்பா, அவருடைய சிலுவை இறங்கிட்டு இருக்கீங்க சொல்லு. அவர் சொல்றாரு, இல்ல அவர் வரமாட்டேன், உங்களை வெளியே கூப்பிடுறாரு. எனக்கு குழப்பத்தில் வெளியே போறேன், என்னை கூப்பிட்ட நபரை காணோம். இப்படி வெளியே போய் இப்படி எட்டி பார்க்கிறேன். ஒரு எளிமையானவர், ஒரு சிம்பிளான வெண்வஸ்திரம், கண்களில் இருந்த பவர், அந்த அன்பு என் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. அப்படியே என்னை பார்க்கிறார். நான் அவரை பார்த்தது எனக்கு அழுகாச்சு வருது. அப்படி கோலத்தில் இயேசு இன்று நாகர்கோவில் பட்டணத்திலேயோ கன்னியாகுமரி மாவட்டத்திலேயோ சென்னையிலேயோ இந்த வசதி வாய்ப்புகள் இருக்கும் சபைகளுக்கு மத்தியில் இயேசு வந்தாருன்னா
ஒருத்தன் கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் வேற. அவர் சிங்காசனத்துல கிரீடம் வச்சு உட்கார்ந்துருக்கிறவர் தான் இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தங்கம், அவரும் தங்க கிரீடம் போடணும். சோ இவங்க ஊழியக்காரங்களும் இவங்க தங்க கிரீடம் போட்டு உட்கார்ந்துக்கணும். இவங்க இப்படி ஒரு இயேசு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எளிமையானவர். நான் சொல்றேன், ஆண்டவர் சேர் எடுத்துட்டு வரட்டுமா? நான் போயிட்டு இருந்த அந்த சர்ச்சில் ஒரு வெராண்டா இருக்கும். இந்த டோர் விட்டு வெளியே போனதும் அந்த வாக்கிங் வெராண்டா. ஏசு நான் சேர் போடுறேன் உங்களுக்கு அப்படிங்கிறேன். அவர் வேண்டாப்பா அப்படின்னு கீழே தரையில் பாருங்க சகோதரிகள், நீங்கள் உட்கார்ந்துருக்க பாய் கூட இல்லை, வெராண்டால கீழே உட்கார்றாரு. இந்த செயல்பாடு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் ஆண்டவரை உள்ள வரலன்னு கேட்கிறேன். பதிலே சொல்லல. ஒரு பார்வை பார்க்கிறார். பார்வையில எனக்கு உள்ளத்துல பதில் வருது. இப்ப சொன்னா நீ புரிஞ்சுக்குவியா? இப்பொழுது நான் சொன்னால் புரிந்து கொள்ளும் முதிர்ச்சி உனக்கு இல்லை, காலம் வரும்போது சொல்லுகிறேன்னு கண் பார்வையில செய்தி எனக்கு வருது. வாய் திறந்து பேசல. நான் குழப்பத்தில் ஏன் நின்று கொண்டு இருக்கிறேன். ஏன் உள்ள வர மாட்டேங்கிறாரு? ஏன் இப்படி தரையில கீழே உட்கார்றாரு? அப்புறம் அவர்கிட்ட கேட்கிறேன். அவரை பார்க்கும்போது கண்ணீர் வருது. ஆண்டவரே என்ன தேடி வந்தீங்களான்னு கேட்கிறேன். ஆம்பா உன்னை தேடி வந்தேங்கிறார். இந்த வார்த்தை சொன்னதும் கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிற இயேசு மேல போய் ஒரு குழந்தை தாவுவது போல தாவி கட்டி பிடித்து, இரவு முழுவதும் என்னை தேடி வந்தீரே இயேசு நன்றி, என்னை தேடி வந்தீரே இயேசு நன்றி என்று அழுது கொண்டே இருக்கிறேன். அடுத்த நாள் காலையில் என் தலகாணி கண்ணீரினால் நிறைந்திருந்தது. ஒரு 3 மக்கு தண்ணியை தூக்கி நீங்க தலகாணியில ஊத்திட்டு அது எப்படி நனைஞ்சிருக்குமோ, என் தலகாணி அவ்வளவு அழுது இருக்கிற அந்த இரவு. அடுத்த நாள் காலையில் என்ன தெரியுங்களா எனக்குள் சத்தம் வந்தது, இயேசு இல்லாத இடத்துல நான் போய் என்ன செய்வேன்? அங்கேதான் என்னுடைய ஊழியம் பிறந்தது. அதனால எந்த அமைப்பின் கீழாக நான் இல்லை. ஏன்னா அமைப்புகள் எல்லாம் ஒரு உலக சபையில போய் சிக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. நீங்க எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி, ஒரு உலக சபை இழுக்க போகுது. எக்யூமெனிக்கல் மூவ்மெண்ட், ஒரு உலக சபை, எல்லா மதமும் சம்மதம் என்கிற ஒரு மதம் வேட்டிக்கனால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை ஒரு உலக சபை என்று சொல்லுகிறார்கள். ஒன் வேர்ல்ட் ரிலிஜன், ஒன் வேர்ல்ட் சர்ச். எல்லா சபைகள் ஸ்தாபனங்களுக்கு அழைப்பு வரும் சீக்கிரம். கொஞ்ச நாட்கள் இது நடக்க போகுது. ஏற்கனவே அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற இடத்துல அநேக அமைப்புகள் சேர்ந்து விட்டது. அதான் நான் சொன்ன பட்டியல் நான் வைத்திருக்கிறேன். ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. இல்ல நான் இப்படி பேச மாட்டேன். இன்னும் அந்த வேலைகள் ஆசியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சீக்கிரம் இந்த ஒரு உலக அமைப்புக்குள், ஏன்னா எல்லா சபைகளும் இந்தியாவிலே NCC என்று ஒன்று இருக்கு, நேஷனல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், தேசிய ஐக்கிய சபைகள். எல்லா சபைகளும் தேசிய ஐக்கிய சபைகள்ல கட்டாயம் சேர்ந்தாதான் ரெகக்னிஷன் இருக்கும். இன்னைக்கு நீங்க தேசிய ஐக்கிய சேராம நீங்க ஊழியம் செய்யலாம். ஆனால் வரும் காலத்துல தேசிய ஐக்கிய சபையில டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இருக்கணும். இன்டைரக்ட் என்னன்னா தமிழ்நாடு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இருக்கு. இந்த தமிழ்நாடு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ்ல சேர்ந்தா நீங்க தன்னை போல தேசிய ஐக்கிய சபைகள்ல மெம்பர் ஆயிடுவீங்க. தேசிய ஐக்கிய சபையில இருந்தா அது உலக ஐக்கிய சபைகளோட கனெக்ஷன். உலக ஐக்கிய சபை வேட்டிக்கன் கையில் எடுக்க போகுது. இதை நான் உணர்ந்தேன். அதனால இங்க பாருங்க, எந்த அமைப்போடு அவர் சேரல. அவர் தேவ வார்த்தையா இருந்தார். தேவ வார்த்தைக்கு என்ன அமைப்பு தேவை? அமைப்புகள் என்ன செய்கின்றது? பரிசுத்த ஆவியை ஒரு பாட்டில்ல போட்டு அடைச்சு வச்ச மாதிரி அடைச்சு வைக்கிறாங்க. ஐயா, அவர் ஜீவ நதி. நீங்க பாட்டில் அடைக்க முடியாது. ஒரு அமைப்புக்குள்ளாக தேவ ஆவியானவரை நீங்கள் அடைத்து வைக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. ஒரு கல் என்னாச்சு? எல்லா கல்லையும் தூக்கி தீ வச்சுட்டாங்க ஆலயத்தை. ஏன்னா இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறினது சொல்றேன் பாருங்க. ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடி இடிந்து போகும் காலவர். என்ன நடந்தா? ஆலயத்தை தீ வச்சுட்டாங்க. தீ வச்சதும்
திடீர்னு அங்க இருக்கிற சேனாதிபதிகள்லாம் கத்துறாங்க, தீப்படை, தீ அணைப்பு படையை கூப்பிடியா, தீ அணைப்பு படையை கூப்பிடியா. என்ன விஷயம்? ரொம்ப நேரம் தீயை நிறுத்த முடியல. செவருக்குள்ளாக இருந்து தங்கம் உருகி உருகி விழுகுதான். அப்படின்னா அந்த ஆலயத்தை எப்படி கட்டி இருக்கிறாங்க? கல்லுக்குள்ளாக சிமெண்டோ ஏதோ ஒன்று அந்த நாட்கள் இருந்த இதை வச்சு அவங்க அடைச்சிருக்கிறாங்க. ஆனா ஒன்றொன்றுக்குள்ளும் ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு இடையில தங்கத்தை முக்கியமா வச்சு அடுக்கி இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆலயமா இருந்திருக்கும்? இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட ஆலயமே இடிந்து போகுமானால் இன்னைக்கு இருக்கிற மாமிச கட்டடங்கள் என்ன பிரயோஜனம்? தேவன் விரும்புவது உண்மையான மனம் திரும்புதல். வாங்க லவோதிக்கேயா சபைக்கு மறுபடியும் அதை பேசி நான் ஒரு 10 நிமிஷம் எடுத்து முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். லவோதிக்கேயா சபையின் தூதன். நான் சொல்ற வசனங்களை மட்டும் படிங்க. 17, 18. நீ என்னங்க நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்க தரித்திரனும் குருடனும் நிர்வாணியாய் இருக்கிறதை அறியாமல். இங்க சபையில் என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில குருடன் தரித்திரன் நிர்வாணிங்கிறத உனக்கு தெரியல. தரித்திரன் எதுல தரித்திரம்? தேவனுடைய வார்த்தை என்னும் வெளிப்பாடுகள்ல தரித்திரம். நிர்வாணி எதுல நிர்வாணம்? முழுமையான பரிசுத்தாவில நீ நிரப்பப்பட்டு மூடப்படவில்லை. உன் ஆத்துமா மறைக்கப்படவில்லை. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததற்கு முன்பதாக நிர்வாணமாய் இருந்தும் வெட்கப்படவில்லை என்று சொல்லுகிறது. அவர்கள் பாவம் செய்த பிறகு அவர்கள் வெட்கப்பட்டார்கள் என்று சொல்லுகிறது. அப்ப பாவம் ஒரு மனுஷனை நிர்வாணப்படுத்துகிறது, அவன் ஆவிய. அப்படின்னா அந்த பாவம் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டு போகணும். அவ்விசுவாசம் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டு போகணும். அப்பதான் நீங்கள் உண்மையான இயேசு கிறிஸ்து என்னும் வஸ்திரத்தினால், ஆவியின் வஸ்திரத்தில் உடுத்தப்பட்டு இருக்கிறோம். திரவிய சம்பந்தன் என்று சொல்லுகிறாய். You are rich, I am rich. ஆமா, உலக விஷயங்கள்ல நீ பணக்காரன் தான். இன்னைக்கு இருக்கிற சபைகளின் நிலைமைகள் அதுதான். ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் நீ தரித்திரன். இப்ப என்ன சொல்றார் அவர்? நீ குருடன். இந்த 2 நாட்களா எடுத்த செய்தியில who is the antichrist ன்னு சொல்லும்போது உங்க கண்கள் திறந்திருக்கு. ஏன் இந்த செய்திகள் சபைகளை பேசுறது இல்ல? ஒன்று பயப்படுறாங்க ஊழியர்கள் சொல்றதுக்கு. ஏன் பயம்? நான் எப்படி போய் இப்படி பேசிட்டோம், என் உயிருக்கு ஆபத்து வந்தா, யாராவது துப்பாக்கி எடுத்து புல்லட்ல சுட்டுட்டாங்கன்னா, சத்தியத்தை சொல்லி செத்து போயா இந்த பூமியிலிருந்து என்ன பண்ணுவீங்க? இந்த பூமியில சாதிக்கிறது ஏதாச்சும் இருக்கான்னு எனக்கு தெரியல. என்ன சாதிக்க போறாங்கன்னு. பாவம் பெருகி கொண்டிருக்கு. இன்னைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த முக்கியமா இந்த வெளிநாடுகள் நான் போகும்போது ஒரு செக்யூரிட்டி, நான் ஒரு இதை தேடிட்டு இருக்கேன். பிலிப்பீன்ஸ் நாட்டு மணிலாக்கு போயிட்டு மணிலால இருந்து நான் வேற இடத்துக்கு ஃப்ளைட் எடுக்கணும். அந்த ஃப்ளைட் பேர் வந்து சிபு பசிபிக்னு சொல்லுவாங்க. டிக்கெட் என்னோட போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு கவுண்டர் தேடிட்டு இருக்கேன். ஏர்போர்ட், பெரிய ஏர்போர்ட், பயங்கர கூட்டம். தேடிட்டு இருக்கேன். தூரத்திலிருந்து ஒரு செக்யூரிட்டி ஆன், அங்க லோக்கல் இருக்கிற செக்யூரிட்டி நடந்து வரும்போது இப்படி வர்றாரு. நான் அங்கிருந்து பார்த்துட்டே இருக்கேன். செக்யூரிட்டியை பார்த்துட்டேன். என்னை பார்த்து தான் வராருங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஏதோ தேடிட்டு இருக்கிறேன், கண்டுபிடிச்சு உதவி செய்ய தான் வராரு. ஆனால் வரும்போது இப்படி வந்தாரு. என்னடா ஆண் பெண்ணாட்டா நடந்து வராரு. வந்தது ஹலோ சார் அப்படின்னாரு. பயந்துட்டேன். நான் யார் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன்?
how can I help you அப்படினாரு. எல்லாமே ஒரு பெண்ணுடைய ஆக்ஷன். அப்ப நான் சொன்னேன், இந்த போர்டிங் பாஸ் வாங்கணும், இந்த சிப்பு பெசிபிக் உடைய கவுண்டர் எனக்கு தெரியும். you can go over there அப்படினாரு. அதோட திரும்பி பார்க்காம ஓடிட்டேன். பிலிப்பீன்ஸ் நாட்டில் ரொம்ப சாதாரணம். பசங்கள்லாம் பெண்களைப் போல மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆபரேஷன் செய்து பெண்ணின் உறுப்புகளை, மார்புகளை ஆபரேஷன் செய்யறாங்க. இன்னைக்கு பெண்கள் மார்புகளை வெட்டி போடுகிறார்கள், ஆணை போல மாறணும். என்ன ஒரு அருவருப்பான உலகம். ஐயா, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரணும், கட்டாயம். நான் ஜெபித்துக் கொண்டு, ஆண்டவரே காலத்தை தாமதிக்காதீங்க, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நம்ம போறோம். உலகத்தில் போகும்போது அருவருப்பா இருக்கும். நான் நல்லா வெளியூர் தனியா போயிட்டேன்னா வெளியவே வரமாட்டேன், என் ரூமோடு அடைஞ்சு கிடப்பேன். அவ்வளவுதான். வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம், பேசுவோம், வாட்ஸ்அப்ல பேசிக்குவோம், நம்மளுடைய ஆவிக்குரிய விஷயங்கள் என்ன இருக்கு சகலத்தையும் பார்த்து கொண்டு இருப்பேன். வெளியவே ஏதாவது ஊழியர்கள் வந்து என்னை கூட்டிக் கொண்டு வாங்க, இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம், கம்பெனி இருந்தா தான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். ஏன்னா அருவருப்பு. பின்னாடி நீளமா முடி இருந்து அப்படி டங்கு 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 நடந்து போயிட்டு இருப்பாங்க. பக்கத்துல போன ஹலோ, இது என்ன பொம்பளை நடந்து போச்சு நினைச்சா, இங்க பார்த்தா ஹலோ சார். இன்னைக்கு இருக்கிற உலகம் அது மாறிவிட்டது. அமெரிக்கால சபைகள்ல, அமெரிக்கால ஒரு இன சேர்க்கையின் திருமணத்தை நாங்கள் செய்து தரமாட்டோம் என்று சொன்ன ஊழியர்களுடைய லைசன்ஸை ஒபாமா காலத்தில் கேன்சல் பண்ணாங்க. பாஸ்டர்ஸ் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆண் ஆணை கல்யாணம் பண்ணலாம், பெண் பெண்ணை கல்யாணம் பண்ணலாம். என்ன இது? இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான உலகத்தில் இப்ப பிறக்கிற சந்ததி, இந்த குட்டி பிள்ளைகளை நீங்க வளர்த்துறது நீங்க தாய்மார்கள், பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும், வேற வழி இல்லை. ஏன்னா அது ஓகேன்னு சொல்லுது. பிலிப்பீன்ஸ் நாடு, அங்கெல்லாம் போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 வயசு 10 வயசுல அவங்க என்ன சமுதாயத்தில் வளர்றாங்கன்னா, அன்பு என்பது யாருக்கு வேணா கொடுக்கலாம், ஆணுக்கும் கொடுக்கலாம், பெண்ணுக்கும் கொடுக்கலாம். ஆனா எப்படிப்பட்ட அன்பு கொடுக்கணும், எப்படிப்பட்ட அன்பை கொடுப்பது? இது சாதாரணமாக நடக்கிற உலகம். குரல் கொடுக்கறதுக்கு ஊழியர்கள் இல்ல, இத பத்தி எந்த ஊழியர்களும் பேசுறது இல்ல. எந்த நேரம் ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? உலகம் நாசம் அடைஞ்சிட்டு இருக்கு. குரல் கொடுக்க ஆட்கள் இல்ல. ஓ பிரியமானவர்களே, தேவன் உடைந்த உள்ளத்தை விரும்புகிறார். அதான் அவர் இங்க சொல்றாரு. 18ஆம் வசனம் வாசிங்க. ஆவிக்குரிய ஐஸ்வர்யவானாக நீ மாறும்படி, நீங்கள் ஐஸ்வர்யவானாய் மாறும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை, நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் என்று சொல்லும் போது தூய்மையான சுத்திகரிக்கப்பட்ட விசுவாசம். நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னு வேற ஒன்றுமில்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அந்த விசுவாசம் நமக்குள்ளாக வர வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு விசுவாசம் இருக்கு, உங்களுக்கு விசுவாசம் இல்லை. கிறிஸ்துவின் விசுவாசம் உங்களுக்குள் வைக்கப்படுகிறது, அதுதான் விசுவாசம். நெருப்பிலே புடமிடப்பட்ட விசுவாசம் அவரை பற்றினது. கல்வாரி சிலுவையில போய் நெருப்புல போனார், ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டார், தீயில சுட்டெரிப்பது போல அவருடைய அனைத்து துன்பங்களும் காணப்பட்டது. அதனாலே உண்டான நெருப்பிலிருந்து வந்த விசுவாசம். நமக்கு அந்த விசுவாசம் இன்னைக்கு தேவை. எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை துன்பங்கள் என்ன வந்தாலும் தேவனுக்காக நிற்பேன் என்கிற அந்த வைராக்கியம். எவ்வளவு மோசமான காலங்கள் வந்தாலும் பரிசுத்தத்தை நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். உலகம் நாசமாக போகலாம்,
வேற மற்ற சபைகள் நாசக்கேடான காரியங்களுக்குள்ளாக போகலாம். ஆனால் தேவனே எனக்கு கொடுத்திருக்கிற உங்க விசுவாசம் எனக்கு தேவை. நோ காம்ப்ரமைஸ். செய்ய முடியாது. அடுத்து உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி நீ உடுத்துக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களை. இது கிறிஸ்து கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சாயல், புதிய குணம், பரிசுத்தாவினால் நமக்கு கொடுக்கப்படுகிற புதுமையான கிறிஸ்துவின் குணாதிசயங்கள். அதுதான் வஸ்திரம். பாவ குணத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களானால் நிர்வாணமாய் காணப்படுவீர்கள். ஆனா இந்த பாவ குணத்தை மாற்றுவது என்ன? கிறிஸ்துவுடைய குணாதிசயம். அல்லேலூயா. இப்ப கிறிஸ்துவுடைய கேரக்டர் தான் நம்மளுக்கு வஸ்திரம். அந்த வஸ்திரமும் நீ பார்வை அடையும்படிக்கு. ஹல்லேலூயா. இயேசு கண்ணீரோடு கெத்செமனேல ஜெபித்தார். இயேசு எருசலேமை பார்த்து கதறி கதறி அழுதார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன், வரமாட்டேன் என்கிறீர்களே. இன்னைக்கு சபைகளுடைய நிலைமை, இன்னைக்கு நமக்கு கண்ணீர். கழிக்கம் என்றால் என்ன? அது ஒரு விதமான லவோதிக்கையால இருந்த ஒரு மருந்து. இது யோவானுக்கு தெரியும். அந்த மருந்த கண்ணு கீழே இருக்கிற அந்த புருவத்தின் அந்த சின்ன கீழே இருக்கிற அந்த இடத்துல அந்த டிராப்ஸை ஊத்துவாங்க. அந்த மருந்தை வச்சதும் கண்கள்ல ஒரு எரிச்சல் வரும். எரிச்சல் வந்தது, அந்த எரிச்சல் மூலமாய் கண்ணீர் வரும். கண்ணீர் வந்த பிறகு ப்ராப்பர் விஷன், பார்வை இழந்து போகிறவர்கள் பார்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மருந்து அங்கே இருந்தது லவோதிக்கையால. கண் பார்வை சொருகி போன குருடர்களைப் போல கிறிஸ்தவ பாதை எங்க போதுனே தெரியாமல் குருட்டுத்தனமாய் இருக்கிற உங்களுக்கு இன்று கழிக்கம் தேவை. பார்வை திரும்ப கொடுக்கிற தேவ வார்த்தையின் வெளிச்சம் தேவை. இயேசுவின் கண்ணீர் நம்முடைய கண்ணீராக மாற வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் கண்ணீர் நம்முடைய கண்ணீராக மாற வேண்டும். நீங்க அழுக கூடாது, உங்கள் மூலமாய் அவர் அழுகணும். அவர் அழுதாதான் நமக்குள்ளாக மாற்றம் வரும். யூதாசுக்கும் பேதுருக்கும் அதான் வித்தியாசம். யூதாஸ் காட்டி கொடுத்தான், பேதுரு மறுதளிச்சான். ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆண்டவர் பார்வையில குட்டி பாவம் பெரிய பாவம் எல்லாம் கிடையாது. 5 ரூபா திருடினவனை போலீஸ் பிடிக்காது. ஆனா 50,000 ரூபாய் திருடினவனை போலீஸ் பிடிக்கும். ஆனா ஆண்டவர் 5 ரூபா திருடினவனையும் திருடனாக முடிச்சாரான். அந்த வசனத்துல ஓசியா 12:4 அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். அவன் அவரை நோக்கி கெஞ்சினான். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய அடையாளத்தை நம்மளுடைய அடையாளமா பேசுறாராம். நம்மோடு அங்க பேசினார். தூதனோடு சண்டை போட்டான். என்ன? கண்ணீரோடு கதறலோடு அழுது மன்றாடி என்னை நீர் மாற்றும் என்று அழுதான். யாக்கோபை தேவன் இஸ்ரவேலனாய் மாற்றினார். உண்மையான மனம் திரும்புதல் வந்தாதான் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் நான் உங்களுக்கு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் மனம் திரும்புதல் வரணும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, 19ஆம் வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 சொல்லுகிறது, நான் யாரை நேசிக்கிறேனோ கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். ஆகையால் ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ஏன்? மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கத்தண்டு எடுத்துருவேன். கடிந்து கொண்டு சிச்சிருக்கிறேன், ஆனால் நேசிக்கிறேன். இஸ்ரவேலின் மெய்ப்பர்கள், ஆண்டவர் சொல்றார் சங்கீதத்தில், அவருடைய கோலும் தடியும் என்னை. கோல் எப்படிங்க தேற்றும்? பெரம்பு எங்கேயாச்சும் தேற்றி பார்த்துருக்கிறீங்களா? காலை உடைக்கிறது தான் தேற்றுறது. கோலும் தடி
கோல், செங்கோல், அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ட் இருக்கும், வளைவு. இந்த வயசானவங்களாம் குச்சி வச்சு நடப்பாங்க பாருங்க. அது எதுக்குன்னா, ஆடுகள் போய் எங்கேயோ முள்ளுல சிக்கிருச்சுன்னா பிடிச்சி இழுக்கும் போது காயப்படதான் செய்யும். ஆனா அதுதான் அதை காப்பாத்துற வழி. தடி எதுக்குன்னா, அடங்காம போயிட்டு இருக்கு, காலை உடைச்சிரு. இஸ்ரவேல் மேய்ப்பர்கள் கொடூரமானவர்களாம். 100 ஆடு இருக்குதுன்னா 2 ஆடு எங்கேயோ ஓடிட்டு இருந்தா பார்ப்பான், மந்தைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பார்ப்பான், கேட்கலையே காலை உடைச்சிருவாங்க. அது கையாமையான கத்திட்டு எங்கேயும் போகாது. ஏன்னா இது ஒண்ணு வெளியே போயிட்டா மற்ற ஆடுகளுக்கு பாதுகாப்பு இல்லை. மெய்ப்பன் இந்த மந்தையை விட்டுட்டு அதை தேடிட்டு போகணும். காலை உடைச்சிருவான். உடைச்ச பிறகு காயத்தை கட்டுவான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவரே காயப்படுத்துகிறார், அவரே காயத்தை கட்டுகிறார். காலை உடைச்சு மருந்தை போட்டு எந்த ஆடோடைய காலை உடைச்சார தோல்ல தூக்கி மெய்ப்பம் போட்டுருவானா. போற வழியெல்லாம் ஊட்டி விட்டுட்டே போவானா சாப்பாடு. இதாங்க கோலும் தடியும் நம்மை தேற்றும். அடங்கலைன்னா காலை உடைச்சுதான் ஆகணும். உடைப்பார். அதுதான் மனந்தரு. ஒரு சில தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை உடைக்கின்றது. அது கூட அடிதான், உடைக்கிறார். அதுலதான் குணமடைவீங்க. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் முக்கியமானது. லவோதிக்கேயா சபையின் நிலை சபைக்குள்ளாக இன்னைக்கு இருக்கிறபடினாலே அநேகரை மனம் திரும்புதலின் ஆவிக்கு கூப்பிடுகிறார். அவர் சமூகத்தை நோக்கி நாம் யாவரும் வருவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் மேல வாங்க. தேங்க்யூ.